வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நடிகர் அஜித் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. கார் பந்தயத்திற்காக இன்று இரவு வெளிநாடு புறப்படுவதால் உடல் பரிசோதனைக்கு அனுமதி என விளக்கம். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்ததை எதிர்த்து வழக்கு. நடிகர் சங்கம் மற்றும் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி ஜூன் 4க்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாநகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் ரத்து. மே 9ஆம் தேதி நடைபெறும் ரஷ்யாவின் வெற்றி நாள் விழாவில் இந்திய பிரதிநிதி பங்கேற்பார் என தகவல். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மாற்றியமைத்தது மத்திய அரசு. குழுவின் தலைவராக ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமனம். திமுக 234 தொகுதிகளிலும் வென்றாலும் ஆச்சரியம் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எந்த கூட்டணி வந்தாலும் எதிர்ப்போம் என்றும் உறுதி. 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். வைகோவுக்கு மாநிலங்களவை சீட் கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக கூட்டணி தொடரும். திருச்சி எம்பி துரை வைகோ உறுதி. ஆனா எது இருந்தாலுமே பொறுத்தவரைக்கும் தலைவருக்கு ராஜ்யசபா கிடைக்குதோ இல்லையோ, நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவு தான். 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த முடிவு என்ன முடிவுனா, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்க உறுதியா இருக்கிறோம். சோ ராஜ்யசபா வருதோ வரலையோ கிடையாது, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்வோம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்திய இளைஞர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் வேதனை தெரிவித்துள்ளார். அவர் பேசிய அந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்ப இந்த செல்போன் யுகத்துல இளைஞர்கள், சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம், அதோட கலாச்சாரம், அதோட அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அதை பத்தி ஒரு அறிவு இல்லாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. இங்க வெஸ்டர்னர்ஸ் அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் அவ்வளவு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க நம்ம இந்தியா பக்கம் இதுல தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. லைக் மெடிடேஷன், யோகா, இயற்கையான வாழ்க்கை, அந்த மாதிரி. ஸோ நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்னதமான அந்த கலாச்சார சம்பிரதாயம், அருமை பெருமை எல்லாம் இளைஞர் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லதா அவர்கள் இருக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்டவன் அருளால வெற்றியடைய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இந்திய இளைஞர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினிகாந்த் பேசிய வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அதில் செல்போன் யுகத்தில் இளைஞர்களுக்கு பாரத நாட்டின் கலாச்சாரம் தெரியவில்லை என்றும் தனது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க
மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்பது குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்திருக்கிறார். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை, பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது. இது தொடர்பாக அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்து வருகிறார். நேரலை காட்சிகள். बेसिक तौर पे अगर आप देखें कि जो कॉस्ट है, ऑल इंडिया वेटेड एवरेज कॉस्ट ऑफ प्रोडक्शन ऑफ शुगर केन, वो है 173 रुपीज पर क्विंटल. ऑलमोस्ट उसका डबल प्राइस डिसाइड किया गया है 355 रुपीज पे, 105% मोर देन द कॉस्ट. दिस इज वेरी इंपॉर्टेंट फिगर. 2023-24 इस पीरियड का जो एग्रीकल्चर, इस शुगर केन सीजन के जो कंप्लीट लेटेस्ट डेटा है, उसके हिसाब से शुगर केन फार्मर्स को 1,11,701 करोड़ रुपए शुगर केन के दाम के रूप में मिले हैं, जो कि एक बहुत अच्छा रिम्यूनरेटिव प्राइस माना जाता है. शुगर का प्रोडक्शन 320 लाख मेट्रिक टन और शुगर केन की क्रशिंग 3190 लाख मेट्रिक टन. ओवरऑल यूथ और मिडिल क्लास के लिए इंफ्रास्ट्रक्चर, ट्रांसपोर्ट सेक्टर को इंप्रूव करना और सीरीज ऑफ डिसीजंस फॉर फार्मर्स वेलफेयर, ये सारे फैसले अब तक के ऐतिहासिक तीसरी टर्म में लिए गए हैं. मैं बहुत क्विकली इन दोनों सब्जेक्ट्स, एकदम लिमिटेड इन्हीं दोनों सब्जेक्ट्स पे अगर कोई क्वेश्चंस हो तो आप पूछें, केवल इन्हीं दोनों पे. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்து வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல். தேனியைச் சேர்ந்த சந்தோஷ் உட்பட 4 பேர் மீது நடவடிக்கை கோரி சென்னை காவல் ஆணையரகத்தில் கட்சியினர் புகார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவல் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. அரசியல் பின்னணி உள்ளவர்களை நியமிக்க கூடாது என தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 2134 புதிய பேருந்துகளை வாங்க டெண்டர். அதிகபட்சமாக சென்னை போக்குவரத்து கழகத்துக்கு 557 பேருந்துகள் வாங்கப்படுகின்றன. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆஜர். லஞ்ச ஒழிப்புத் துறையினர் 2 மணி நேரம் விசாரணை. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் 5வது மாடி பால்கனியில் இருந்து தலையில் பூந்தொட்டி விழுந்ததில் சிறுவன் உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த போது பரிதாபம். பெங்களூருவில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர்கள். பேருந்தில் அடிபடுவதிலிருந்து நூலிழையில் உயிர் தப்பிய காட்சி. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் தற்போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அது தொடர்பான விளக்கத்தை அளித்து வருகிறார். அதில் எடுக்கப்பட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்து வருகிறார். இந்நிலையில் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கான நிதிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்கப்பட்ட பிரதான கோரிக்கைகளில் ஒன்றாக மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது இருந்து வந்தது. இந்த நிலையில் அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கி இருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது
தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் தொடர்பான விளக்கத்தை தற்போது அவர் அளித்து வருகிறார். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம், பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் உட்பட பல்வேறு முக்கிய அமைச்சரவை கூட்டங்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் தொடர்பான விளக்கத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கி வருகிறார். இந்நிலையில் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டப்பணிக்கான நிதி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை தற்போது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட 5 மெட்ரோ திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதில் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதிக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கும் தகவலை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார்.